வணக்கம். 2026 தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குன்னு நினைச்சாலும் இப்பவே களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு நாம யூடியூப்ல இருக்கிற அண்ணாமலை டுடே நியூஸ் சேனல்ல வந்திருக்கிற ஒரு சுவாரஸ்யமான தற்போதைய தேர்தல் கணிப்பு பத்தி தான் அலச போறோம். எந்த பக்கமும் சாயாம அவங்க கொடுத்திருக்கிற தரவுகளை அப்படியே நம்ம பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ளே போயிடலாம். யார் முன்னிலையில் உள்ளார்? மீண்டும் யார் ஆட்சி அமைப்பார்? அண்ணாமலை டுடே நியூஸ் வீடியோல கேட்கப்பட்ட இந்த நேரடியான கேள்விதான் இப்போதைக்கு பலருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த ஆரம்பகட்ட நம்பர்ஸ் ஏற்படுத்துற தாக்கம் நிஜமாவே ரொம்ப பெருசுங்க. அப்படி என்னதான் சொல்லிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த அண்ணாமலை டுடே நியூஸ் சேனலோட 2026 தேர்தல் கணிப்புகள். சரி, அவங்க வெளியிட்டுள்ள அந்த டேட்டா படி பாத்தீங்கன்னா தற்போதைய தேர்தல் களம் வெறும் 3 முக்கிய அரசியல் சக்திகளுக்கு இடையிலான ஒரு மும்முனை போட்டியா சுருங்கி இருக்கு. நம்ம தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் இரு துருவ போட்டிகள் தான் நடக்கும், கரெக்டா? ஆனா இந்த முறை இது ஒரு மிக முக்கியமான திருப்புமுனையா இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த முதல் 3 கட்சிகள் எவை? யாருக்கு இப்போ முன்னிலைன்னு பார்க்கலாம். இதோ அந்த அதிர்ச்சி அளிக்கிற நம்பர்ஸ். நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே 97 தொகுதிகள்ல முன்னிலை வைக்கிறதா அவங்க கணிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா இரண்டாவதா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக 70 தொகுதிகளுடனும், மூன்றாவதா தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய திமுக 63 தொகுதிகளுடனும் இருக்கிறதா இந்த கணிப்பு சொல்லுது. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடு இருக்கு. டிவிகே கட்சிக்கு முன்னிலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தின அதே வீடியோ திமுகவோட தற்போதைய நிலையை குறிக்கிறதுக்கு பின்னடைவு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. பின்னடைவை சந்தித்துள்ளார். இந்த அழுத்தமான வார்த்தையத்தான் ஆளும் கட்சியான திமுகவுக்கு அந்த சேனல் பயன்படுத்தியிருக்கு. அதாவது 63 தொகுதிகளுடன் அவங்க தற்போதைய ஆரம்பகட்ட கணிப்புகள்ல ஒரு பெரிய தடையை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த தரவுகள் நமக்கு உணர்த்தும் செய்தி. சரி, இந்த 3 கட்சிகள் போக களத்துல இருக்கிற மற்ற கட்சிகளோட நிலைமை என்ன? 0, பூஜ்ஜியங்க. இது உண்மையிலே கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு தகவல்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய இந்த கணிப்புப்படி இதுவரைக்கும் வேற எந்த கட்சியினரும் ஒரு ஓட்டு கூட இல்ல ஒரு தொகுதி கூட வாங்கல அப்படிங்கிறது தான் அந்த சேனலோட உறுதியான நிலைப்பாடா இருக்கு. ஆக மொத்தம் இது முற்றிலும் மத்தவங்களுக்கான ஆதரவு இல்லாத பிரத்யேகமான ஒரு மும்முனை போட்டியாவே உருவெடுத்து நிக்குது. மக்களோட முழு கவனமும் வேற எங்கேயும் சிதறாம இந்த 3 கட்சிகள் மேல மட்டுமே குவிஞ்சிருக்கிறதா இந்த தரவுகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. அடுத்ததா வாக்கு வித்தியாசங்கள் மற்றும் இறுதியான அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஒட்டுமொத்த வாக்கு வித்தியாசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் இப்போதைக்கு முன்னிலையில் இருக்காருன்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் களத்துல பேரிடப்படாத ஏதோ ஒரு 3 தொகுதிகள் மட்டும்தான் மிகப்பெரிய அளவுல முக்கியத்துவம் பெற்றிருக்கிறதாவும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு பெரிய சஸ்பென்ஸா தான் இருக்கு. இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இந்த நம்பர்ஸ் இப்படியே நீடிக்குமா அல்லது அடுத்த சில மணி நேரங்கள்ல அரசியல் களம் அப்படியே தலைகீழா மாறுமா? சீக்கிரமே புதிய தகவல்களை வெளியிட போறதா அந்த சேனல் உறுதி அளிச்சிருக்காங்க. அதனால அந்த புதிய அப்டேட்ஸ்ல யாருக்கு ஏற்றம் யாருக்கு இறக்கம் வருதுன்னு நம்ம பொறுத்திருந்ததா பார்க்கணும். மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.